ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன்ஸ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிக்கு கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேவாடா? ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. என்னென்னா, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம டீ அண்ட் ஜங்குக் 2 பேருமே வந்து ஒரு தனித்தனி கம்பெனியுடைய சிஇஓடா. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டீவை தாண்டா காட்டுறாங்க. அவருடைய கேபினில் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கம்பெனி விட்டு அப்படி கிளம்பி அவருடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. இது கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் வச்சுக்கோங்கடா. இப்போ அவர் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்க ஒரு 15 minutes போயிட்டு வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறாரு. நம்ம டீ அப்படியே காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அவருடைய கோட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே அவருடைய பெரிய மேன்ஷனுக்குள்ளே அப்படியே என்ட்ராக உள்ளே போய் பார்த்தது தான் தெரியுது. ஹாலில் அவ்வளோ பேர் அப்படியே கும்பலாக உட்காந்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம டீவுடைய அப்பா வந்து உட்காந்து பேசிகிட்ருக்காரு. அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக பார்த்துட்டு, ஒரு வேளை பிஸ்னஸ் டீலிங்க தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் அப்படியே மேலே ரூமுக்கு போனால், மேலே நம்ம டீவுடைய ரூமில் அவங்க அம்மா உட்காந்து டீவுடைய பெட் எல்லாத்தையுமே வந்து சும்மா அப்படியே டக்குன்னு பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம டீ தான் அவங்க அம்மா கிட்டே போய்ட்டு அப்படியே கோட் பட்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டே, அம்மா யார் அது கீழே வந்திருக்குது? அதுவாடா, அது அப்பாவே உங்ககிட்ட சொல்வார். ஏன் உனக்கு தெரியாதா? இல்லைடா, எனக்கு எதுவும் தெரியாது. அப்பா அவங்ககிட்ட சொல்வார். அப்பா உங்ககிட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட, அதனால தான். அப்படின்னு விஷயம். சரி, நீ என்ன புதுசாக என்னுடைய ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்க? மெய்ட்ஸ் இல்லையா? மெய்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டாங்கடா, அதனால தான் நானே சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் இப்படி சும்மா வித்தியாசமாக நடந்துகிட்ருக்க? விட நான் பார்த்துக்கிறேன். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன வேலை நடக்க வேண்டியது இருக்குது, அதனால தான் இந்த ரூம் அப்படி. என்ன வேலை? என்ன வித்தியாசமாக பேசிகிட்ருக்கம்மா? என்னாச்சு? அப்பா கிட்டே கேளுடா, என்கிட்ட எதுவும் கேட்காத. மரியாதையாக சொல்லு, எனக்கு தெரியாமல் பிளான் போடாதீங்க நீயும் புருஷனுமா சேர்ந்து. இல்லைடா, அப்பா கிட்டே கேளுன்னு சொல்கிறேன்ல, என்கிட்ட எதுவும் கேட்காத. ஸோ சரி, கீழே யார் வந்திருக்காங்கன்னு யாரும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பா கிட்டே கேட்டுக்கோ. சரி, கேட்டு தொலைகிறேன். சரி, தள்ளு, இப்படிக்கா ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அவங்க அம்மாவை இப்படிக்கா வேலைக்கு விட்டுட்டு அவர் போய்ட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக, நம்ம டீ ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற வரைக்கும் நம்ம டீயோடைய அம்மா அப்படியே டிவியை வந்து ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி. இப்போ ஒன்றே நம்ம டீ டக்குன்னு திரும்பி, அம்மா உன் மொழியே சரியில்லையே, என்னமோ வித்தியாசமாக பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் 2 பேருமா சேர்ந்து. என்ன விஷயம்? மரியாதையாக சொல்லு, ஒப்பிச்சிரு, இல்லைன்னா. இல்லைடா, எனக்கு எதுவும் தெரியாது, நீ அப்பா கிட்டே கேட்டுக்கோ. எனக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய அம்மா அப்படியே அந்த ரூமை விட்டு ஓடிடுறா. இப்போ நம்ம டே தான் அப்படியே தலையை ஆடிட்டு, ஸோ என்னமோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அவருடைய ரெஸ்ட் ரூம்குள்ளே போய்ட்டு அப்படியே அவர் ஃப்ரெஷ்அப் ஆக ஆரம்பிச்சிடா. இப்போது ஒரு 15 minutes ஆகுதுடா. நம்ம டீ ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகி முடிச்சுட்டு அப்படியே அவருடைய பாடி அப்படியே தொடச்சிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஹாலுக்கு நடந்து வர, கீழே வந்து பார்த்தா அங்கே உட்காந்துட்டு இருந்தவங்க யாருமே இல்லை. இப்போ உடனே நம்ம டீ தான் அவங்க அப்பா கிட்டே போய் உட்காந்துட்டு, அப்பா யார் இது அவங்களாம்? அதுவா டீ, அது ஒரு விஷயம். என்னப்பா சொல்லுங்கள், என்னாச்சு? என்ன பிஸ்னஸில் ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒரு சின்ன டீலிங்கா? என்னாச்சுப்பா? என்ன விஷயம்? எனக்கு எதுவும் தெரியாமல்? அது உனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. என்னது? என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க?
மேரேஜ்ரா உனக்கும் ஜங்குக்கும். ஜங்குக்கா? அது யார்? அதான்டா உனக்கு போட்டியாக ஒரு கம்பெனி இருக்கே. யார் அந்த ஜோன் குரூப் ஆஃப் கம்பெனியா? ஆமாம். அப்பா என்ன கேட்காம எதுக்கு நீங்கள் இதெல்லாம் டிசைட் பண்ணுறீங்க? இல்லைடா, ஒரு சின்ன சிச்சுவேஷன் பண்ணி தான் ஆகணும். என்னங்கப்பா சிச்சுவேஷன்? பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்வேன். ஆனால் அவன் தேவையில்லை. அப்பான்றனால அமைதியாக பேசுகிறேன். என் வாயை கிளறாதீங்க. தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணுங்கள். டேய் புரிஞ்சுக்கோ, இதை நீ பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. அது இப்போது வந்து உட்காந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க தான். அவங்க எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க உனக்கு. ஸோ இதை இனி மாற்ற முடியாது. உனக்கு மட்டும்தான் பிடிக்கல, எனக்கும் ஜங்குக்கோ பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கும் ஜங்குக்கோ பிடிச்சிருக்கு, அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்குமே உடனேயும் பிடிச்சிருக்கு. ஸோ நீயும் பழகிக்கிறது நல்லது. அப்பா, மேரேஜுன்றது சின்ன விஷயம் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ்க்காக பார்க்குறீங்க, நான் லைஃப்பை பார்க்குறேன். தேவையில்லைன்னா தேவையில்ல, இது சரிப்பட்டு வராது, இங்கே அறுத்து விடுங்க. டேய் சொல்கிறது கேள்றா. டேய் ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. இப்போ தான் அப்படி இருக்கும், போக போக பிடிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, புரியுதா? அப்புறம் இதுக்கப்புறம் எதுவும் பேசாத. அப்புறம் என் வாயை நீ கிளற மாதிரி ஆகிடும். போயிட்டு சாப்பிட்டுட்டு போ. நாளைக்கு சீக்கிரமாக கம்பெனிக்கு போகணும். அப்பா, நான் சொல்கிறது கேளுங்கப்பா ப்ளீஸ். எனக்கு இது கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. என்னை தேவையில்லாமல் கோவப்படுத்தி பார்க்காதீங்க. என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணுங்கள். டே ப்ளீஸ். எனக்கு புரியுது, இது மாதிரி திடீர்னு அரேஞ்ச் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஆனால் உனக்கே போக போக அவனை பிடிச்சிரும். போ. அதுவும் இல்லாமல் உன்னுடைய ஆப்போசிட் கம்பெனி, அதனால தான் நீ இவ்வளோ ஆங்கிரியாக இருக்க அவன் மேலே. எனக்கு புரியுது. போ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய ஷோல்டரில் 2 தட்டு தட்டிட்டு அவங்க பாட்டுன்னு ஏஞ்சி அவருடைய ரூமுக்கு போய்ட்றாரு. நம்ம டேவோட அப்பா. நம்ம டேவுடைய அம்மாவா கிச்சனில் நின்றுட்டு டேவி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்க. நம்ம டே தான் அப்படியே வெடுக்குன்னு அவங்க அம்மாவை பார்க்க, ஐயோ அப்பா நான் இல்லடா சாமி அப்படின்ற மாதிரியே அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒன்றே நம்ம டீ தான் அப்படி டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, சாப்பிட்றப்ப கூட எதுவுமே பேசிக்காமல் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு படுத்து தூங்கிடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுதுடா. காலைல ஏஞ்சதுமே அவங்க அப்பா சொன்ன எல்லா விஷயமும் அப்படியே அவர் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் அப்படியே அந்த ஒரு தாட்ஸோடையே குளித்து பறக்கி அவருடைய வேலைக்கு அப்படியே கிளம்பிட, அங்கே நம்ம டீவுடைய கம்பெனியில் தான் கேபின்லேயே உட்காந்து அதை பற்றி யோசிச்சுட்ருக்க. இப்போ அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜிம்மின் அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக உட்காந்துட்ருக்கிறத பார்த்துட்டு, ஜிம்மின், டே உன்னை தான்டா. சொல்லு என்னாச்சு? என்ன ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கா? இல்லை ஒன்றும் இல்லை. என்னவோ ஓடுது, மரியாதையாக சொல்லு, என்னாச்சு? இதுக்கப்புறம் என்ன ஆக வேண்டியது இருக்கு? என்னடா புலம்புற? என்னாச்சு சொல்கிறா? அம்மா அப்பாவும் சேர்ந்து எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்டா பாவி! மேரேஜா உனக்கா? ஆமாண்டா. என்னடா திடீர்னு? அதாண்டா தெரியல எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு. சரி, யார் அந்த பொண்ணா? மயிறு. என்னடா இப்படி சொல்கிற? எல்லாம் அந்த ஜங்குக்குடா. என்னது ஜங்குக்குடா? யார் உனக்கு ஆப்போசிட்டாக இருக்கானே அவனா? அந்த இளவு தான், அவன் தான்டா. என்னமோ வந்து பேசிட்டான்னு நினைக்கிறேன். அவனா வந்து பேசுகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அவனும் உன்னுடைய ஆப்போசிட் கம்பெனிடா. எப்படிடா அதெல்லாம்? சத்தியமாக நடக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக உங்கள் அப்பா தான் ஏதோ கொலைப்படி பண்ணியிருக்காது உன்னை மாட்டி விடணுன்னே. சிரிக்கிறியா நீ? இல்லைடா, லைட்டாக வந்துச்சு. வரும்டா உனக்கு. என் வாழ்க்கையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்குல்ல? சரி விடு மச்சான், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் என்ன இலவை பார்க்க வேண்டியது இருக்குது? நேற்று ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க. யார் ஃபேமிலிடா? அவன் ஃபேமிலியிலேருந்து. ஐயோ, ஆமாம், எல்லோரும் வந்திருக்காங்க. எங்கள் அப்பா உட்கார வச்சு மிக்சர் கொடுத்து வச்சு உட்காந்து பேசிகிட்ருக்காரு. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்கடா. இதுக்கப்புறம் என் தலையெழுத்தே மாறப்போகுது. விட்றா மச்சான், ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்? இதில் என்ன? எனக்கு நல்லா வருதுடா வாயில். முதல்ல அவனை போய் மீட் பண்ணணும். அதுவும் சரிதான் மச்சான். நீயும் அவனும் சேர்ந்து இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் யார் கட்டி வைக்க போகிறா? ஆமாம், எப்போ போகலான்னு ஐடியா? நான் போகிறதுல உனக்கு என்ன இப்படி ஆர்வம்? இல்லைடா, கூட வருவேன்ல, அதான்.
டைம் மீட் பண்ணேன் கரெக்டாக ஒரு 10:30 ஒரு 10:45 போல் கிளம்புவேன். 10:45யா? ஐயோ! என்ன ஐயையோ? இல்லைடா ஒரு மீட்டிங் இருக்குது. மீட்டிங் மாதிரி அந்த காலத்தை அப்படி தான் தள்ளு. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு இப்போ அவனை மீட் பண்ணி எப்படியாவது பேசணும். ஓ ஓகே 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 நான் மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அந்த ரூமை விட்டு ஓடி நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவருடைய தலையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அப்படியே கோட்டெலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே கிளம்புறதுக்கு எப்படி ஒரு டிப் டாப்பான ஒரு லுக் இருக்கும் அந்த மாதிரி அப்படியே அவர் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அப்படியே அவருடைய கேபினுக்கு போயிட்டு இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கேன்சலும் பண்ணி விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கரெக்டாக டைம் வந்து ஒரு 10:45 போல் ஆகுதுடா. நம்ம டீவும் வந்து கார்க்கி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு அவருடைய கேபினை விட்டு வெளியே வர நம்ம ஜிம்மினும் நம்ம டிவியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே நேராக போயிட்டு காரில் உட்கார நம்ம டீ தான் வந்து காரை ட்ரைவ் பண்ணுறாரு. இப்போ நம்ம டீ அப்படியே ஓடிட்டே போக நம்ம ஜிம்மின் பக்கத்தில் இருந்துக்கிட்டு டே ஆமாம் அவன் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணுறதுக்கு ஓகே இல்லை அப்படின்ட்டானா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணணும்? அப்படியே அங்கேயே போட்டு தள்ளிட்டு வர வேண்டியதான். டேய் என்னடா மர்டருக்கெலாம் பிளான் பண்ணுற? எப்படியாவது பேசி முடியாதுன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இப்போ வேலை. மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மினை அப்படியே வாயை அடைச்சி கூப்பிட்டு போக இப்போ உடனே நம்ம ஜிம்மினை கொஞ்சம் ஒருக்கா கவனிச்சிட்டு ஆமாம் நீ என்னத்துக்கு இப்படி சீரியஸிங்க அடிச்சிட்டு வர? அது 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 ஒன்றும் இல்லையே. ஏய் நடிக்காத. என்னாச்சு? என்ன இது புதுசாவா? இந்த ஜிம்மின் எப்போவுமே இப்படி தான்டா. எப்போவுமே டிப்டாப்பாக அழகாக தான் இருப்பேன். ஓ ம் எனக்கு தெரியும்டி நீ எங்கே வண்டி ஓட்டுறேன்னு. என்ன? டேய் நீ எனக்கு 1000 தான் என்னுடைய பிஏவாக இருந்தாலும் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓகேவா? உன்னுடைய மொபைல் பாஸ்வேர்ட்லேருந்து லேப்டாப் பாஸ்வேர்டு வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். யார் அவன் அந்த யூகி? அது வந்து ஐயோ ஜிம்மினே இப்படி மாட்டிக்கிட்டேன். அது அது வந்து டேய் அடங்கு ஓவராக அளக்காதா. லேப்டாப்பில் வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி வச்சுருக்க ஓகே. அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு உனக்கு போக தெரியாதா? ஏன்டா என்னாச்சு? நேற்றுக்கு உன் லேப்டாப் எடுத்தேன். என்னுடைய லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு பார்த்தா கன்றாவி லவ் யூன்னு எத்தனை லவ் யூடா? அது 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 வந்து நீ எதுக்குடா என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ண? ஓ சார்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் லேப்டாப் ஓப்பன் பண்ணணுமோ? அது வந்து அப்படி இல்லைடா. அது அது இழுக்காத கன்றாவி. அந்த காடாத்தெல்லாம் நான் பார்க்கல. அப்படியே தான் இருக்கு. அப்பாடா தேங்க்ஸ் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே நெஞ்சிலேயே கை வச்சுட்டு அப்படியே ஒரு ரிலீஃப் கொடுக்க இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீவும் நம்ம ஜிம்மினுமா சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டே ஒரு வழியாக நம்ம ஜங்கு கூடிய கம்பெனியும் ரீச் ஆகிடுறாங்கடா. இப்போ அப்படியே நம்ம டீ தான் போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு பெருமூச்சு இழுத்து விட்டுட்டு நம்ம ஜிம்மினை பார்த்து இந்த கம்பெனியில் ஜென்மத்துக்கும் கால் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். என் அப்பா வச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெறுப்பாக பேசிட்டு அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே என்ட்ராக நம்ம டீ உள்ளே போன உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காகி ஏஞ்சி ஏய் என்ன டீ சார் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பூ பண்ணி நம்ம டீக்கு மரியாதைலாம் கொடுக்க இப்போ உடனே நம்ம டீ தான் அப்படியே ஒரு மாதிரி ப்ரவுட் வாக் அப்படியே பண்ணிக்கிட்டு லிஃப்ட்டில் போக இப்போது நம்ம டே உள்ளே போனோடனே அங்கே இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உட்காந்து ஏய் இவர் அந்த நம்ம சாரோடைய ஆப்போசிட் கம்பெனி தானே? ஆமாண்டி. அவர் இங்கே வந்திருக்காரு தெரியலையே. ஒரு வேளை நம்ம சாருக்கும் அவருக்கும் எதனாவது சிச்சி இருக்க வாய்ப்பே இல்லை. 2 பேரும் எலியும் புனியுமா இருப்பாங்க. இதில் இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அப்படியே பேசிகிட்டு இருக்க இப்போ நம்ம டீவும் போயிட்டு நேராக நம்ம ஜங்கு கூட கேபின் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஜிம்மினை பார்த்து ஓப்பன் பண்ணிட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ உடனே நம்ம ஜிம்மினும் அப்படியே கேபின் டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே பார்த்தா நம்ம ஜங்குக் தான் லேப்டாப் அப்படியே நோண்டிக்கிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டீவை நிமிர்ந்து பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி வைட் ஐஸ் ப்ளஸ் ஒரு மாதிரி ஸ்மோக்கும் கொடுக்குறாரு. இப்போ ஒன்று நம்ம டீவை பார்த்து பாருடா யார் வந்திருக்காங்கன்னு. ஜங்குக் ஓ சொல்லுங்கள் சார். நான் இங்கே எதுக்காக வந்திருக்கேன்றது உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாது சொல்லு. விளையாடாதா?
நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நேற்றுக்கு உங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்படியா? இல்லையே. இல்லையா? ஒருத்தன் விடாமல் எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்திருந்தாங்க, நான் வரலையே. இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு கேன்சல் பண்ணு. ஓ, அதை பேச தான் வந்தியா? ஆமாம், எனக்கு இது மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு இதை கேன்சல் பண்ணு, இல்லைன்னா இது வேறு மாதிரி போகும். நான் ஏன் தெரியுமா நேற்று வரல? எனக்கும் மூஞ்சி பார்க்க சுத்தமாக பிடிக்கல. இப்போ என் கம்பெனியை தேடி வந்திருக்கு பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நானும் இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கும் உன்னை பிடிக்கல. ஐ ஹேட் யூ டே பேட்லி. அண்ட் நான் எங்கள் அப்பாட்ட பேசினேன், எங்கள் அம்மாட்டையும் பேசினேன். வழக்கம் போல் அவங்க 2 பேருமே ஒத்துக்கல. ஸோ லெட்ஸ் கெட் மேரேஜ். ஜங்குக்கு என்ன பேசுகிற நீ? இல்லை, மேரேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இதை பாரு, நீ பேசுகிறது எங்கேயா லாஜிக் இருக்கா? கிறுக்கு மாதிரி பேசாத. மேரேஜ் பண்ணிப்பாரான், அதுக்கடுத்து டிவோர்ஸ் பண்ணிப்பாரான். ஓகே ஃபைன், அப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம். கான்ட்ராக்ட் மேரேஜா? 1 இயர் மேரேஜ் பண்ணிவிட்டு கூட இரு, வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் விட்டுறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு ஜங்கு? ஓய், ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. நீ ஒரு பக்கம் இரு, நான் ஒரு பக்கம் இருப்பேன். ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் எதனா ஒரு ரீசன் சொல்லி நாங்கள் டிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஃப்யூச்சரில் போட்டு ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் எ பெஸ்ட் ஐடியா. உனக்கு எப்படி? யோசிச்சு சொல்கிறேன். ஓகே, யோசிச்சு சொல்கிறதுக்கு ஃபோன் நம்பர் வேணுமா? அதெல்லாம் ஒரு இலவும் தேவையில்ல, நானே வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே அந்த இடத்த விட்டு கிளம்பிடா. நம்ம ஜங்குக்கா நம்ம டே போகிறது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. இப்போ நம்ம டே அந்த ரூமை விட்டு கிளம்புன உடனே அவருடைய ரூம்குள்ளே நம்ம டே போகிறது அப்படியே ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யூங்கி வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் அது டே தானே, அந்த உன்னுடைய கம்பெனி ஆப்போசிட் கம்பெனி? அவனே தான். என்ன இந்த பக்கம் வந்துட்டு போகிறாங்க? அதுவா, அவன் என்னுடைய ஃபியான்சி. என்னது? டேய், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமா சேர்ந்து எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேய், சொல்லவே இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மயிறு. எனக்கும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கும் இல்லைன்றதான் சொல்லிட்டு போகிறான். அதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறேன். யோசிச்சு சொல்கிறாராம்மா சார். அதுக்கேண்டா இப்படி சந்தோஷமாக சொல்கிற? சந்தோஷம் மேரேஜ் கேன்சல் ஆனதுலையோ இல்லை அவன் என்கிட்ட வந்து இப்படி பேசுனதுக்கோ கிடையாது. அவன் என் கம்பெனியை ஏறி வந்திருக்கான்ல என்கிட்ட பேச, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட். எப்படின்னா கொஞ்சம் பிரேவ் தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க அம்மா அப்பா கிட்ட அவனால் பேச முடியாது. அதே ப்ராப்ளம் தான் எனக்கும். பட் எனக்கு இந்த விஷயத்தில் அவனை பிடிச்சிருக்கு. தேடி வந்து பேசிட்டு போகிறான்ல அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கிக்கிட்ட நம்ம டேவை பற்றி இப்படி பேச நம்ம யூங்கியா ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே உடனே சோகமாயிடுறாரு. இப்போது உடனே நம்ம ஜங்குக்கு, என்னங்க சார் உங்கள் மூஞ்சி வாடிடுச்சு? அதை ஏன்டா கேட்குறேன், என் கோழி குஞ்சு அங்கே போகுது பாரு. என்னது? என்ன குஞ்சு? இல்லைடா, ஒன்றும் இல்லை. டே யூங்கி, நீ மறைக்கிறன்றது அப்பட்டமாக தெரியுது, என்னன்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்லு. இல்லைடா, நான் ஜிமினை லவ் பண்ணுறேன், அவனும் என்ன லவ் பண்ணுறான். உங்கள் 2 பேர் கம்பெனி பிரச்சனையில் நாங்கள் 2 பேர் மாட்டிட்டு முடிக்கிறோம். ஓ சார், ரூட் அங்கே விடுறீங்களா? எங்கே விட்டால் என்ன, எப்படியோ கனெக்ட் ஆகிடுச்சு, ஒருத்தர் பிடிச்சிருச்சு, அதனால தான். ஓ சார், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க? ஆமாண்டா, கொஞ்ச நாளில் அந்த ரிலேஷன்ஷிப் பெர்மனெண்ட் ஆகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் போகிற ஸ்பீடை பார்த்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான். டே யூங்கி, என்னமோ முணங்குற, ஆனால் வெளியே சொல்ல மாட்டேற. ஐயோ மச்சான், டே ஒன்றும் இல்லைடா, அவன் வேலையை பாரு, நான் என் கேபினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அவருடைய கேபினுக்கு போக நம்ம ஜங்குக்கா
இவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி அப்படி அவருடைய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் அப்படியே டே ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ்க்கான டே வந்துடுது. நம்ம ஜங்குக்கு அவருடைய ரூமில் உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே அவருடைய ரூமில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமின் கிட்ட, ஜிமின் எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல தெரியும்டா, பட் என்ன பண்ணுறது, அதான் 2 பேர் கான்ட்ராக்ட் மேரேஜ் பேசிக்கிட்டிங்களா, அது என்னாச்சு? நான் ஓகே சொன்னேன். என்னத்துக்கு? கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு. ஓ ஓகே. எவ்வளோ நாளைக்கு? 1 இயர். 1 இயரா? டேய் டேய் நான் ஒரு விஷயம் கேட்குறேன், ஆனால் நீ தப்பாக எடுத்துக்கூடாது. என்ன சொல்லு? இல்லை, இந்த 1 இயரில் உனக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஒரு மயிறு வராது, ஓவராக ஆடாத. டேய் நீயே சொல்கிறான், நானும் இவங்கையும் எலியும் பூனியமாக இருந்தோம். ஆனால் நான் அவன்கிட்ட ஒரே ஒரு நாள் தான் ஒழுங்காக பழகினேன். அடுத்த நாளே எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு தெரியுமா? அவனை ஒரு மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸ், அவன் என்கிட்ட இருந்த டிஸ்டன்ஸில் இருக்கிற ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப அட்டாச் பண்ணிச்சிருந்தேன். ஸோ நானே என்னையும் மறந்து போயிட்டு என்னுடைய ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஜஸ்ட் 1 டே நீ அவங்க கூட 1 இயருக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்க, எப்படிடா? அதுவும் இல்லாமல் ஒரே கம்பெனி. டேட்டே இது சரிப்பட்டு வராது. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்காது, உன் வேலையை பாரு, போயிட்டு அந்த டையை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே அமுச்சு விட்ற. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஜங்குக் சைடு காட்டினா, நம்ம ஜங்குக்கு அப்படியே டையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கரெக்டாக பார்த்து அப்படியே மிரரில் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ ஒன்று நம்ம யுங்கி தான் நம்ம ஜங்குக்கு பின்னாடி அப்படியே கையை கட்டி நின்றுக்கிட்டு மிரர் வழியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு அப்படியே மிரர்லேயே பார்த்துட்டு நம்ம யுங்கியா என்ன அப்படி பார்க்குற? இல்லை, ரியலாக மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க கூட இப்படி பண்ண மாட்டான். கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிற உனக்கு இவ்வளோ அலங்காரம் தேவையா? டேய் கான்ட்ராக்ட் மேரேஜோ ரியல் மேரேஜோ தட்ஸ் நாட் அ மேட்டர். நான் இப்போது மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அவ்வளோதான். டேய் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஆனால் உண்மையாக பதில் சொல்லணுண்ணா. நான் சொல்லு. இல்லை, 2 பேருமா 1 இயருக்கு கான்ட்ராக்ட் வச்சுருக்கீங்க. அந்த இந்த 1 இயரில் உங்கள் 2 பேர் மேலேயும் ஒரு லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? லவ் வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ண வேண்டியதான். டேய் ஜங்குக்கு லவ் வந்துச்சுன்னா தான் ஓகேவா? அவன் மேலே எனக்கு லவ் வந்தால் மாதிரி தான் அவன் பண்ணுற அல்சாட்டியத்துக்கு போயிட்டு எனக்கு தண்ணி எடுத்துரும், ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம யுங்கி அமுச்சு விட்ற. இப்போ நம்ம யுங்கி அந்த ரூமை விட்டு வெளியே வராரு. அந்த சைட்லேருந்து நம்ம ஜிமினும் ரூமை விட்டு வெளியே வர. இப்போ 2 பேருமே அப்படியே பேசிக்கிற மாதிரி கிட்ட வந்துட்டுருக்க. இப்போ நம்ம ஜிமின் தான் யுங்கி கிட்ட, யுங்கி என்னாச்சு அந்த பக்கம்? அவன் என்ன கேர்லெஸ்ஸாக இருக்கான்? கேர்லெஸ்ஸாக இருக்காரா? ஆமாம், நான் கேட்டேன், நீ கேட்க சொன்னல 1 இயரில் லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்ட்டு. அதான் கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்படியா? ஹே செம்ம, இருடா. உடனே நானும் அப்படி தான் எக்ஸைட் ஆனேன். அதுக்கு உடனே அவன் வந்துச்சுன்னா தான் அவன் மேலே எனக்கு லவ்வெல்லாம் வராது அப்படின்ட்டான். டேய் அதாவது பரவாயில்ல, வந்துச்சுன்னா நீ எடுத்தான். இவன் பாரு அந்த லவ் கார்டு அதெல்லாம் ஒன்றும் வராது, மூடிட்டு போயிட்டு டையே எடுத்துகிட்டு என்னை வெளியே அனுப்பிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்க. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜங்குக்கையும் நம்ம டிவி என்ன காட்டுறாங்க, 2 பேரும் அந்த மேரேஜ் ஹாலில் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போது அந்த ஃபாதர் நம்ம டீக்கும் ஜங்குக்கும் சென்டரில் நின்றுக்கிட்டு ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2 பேருக்கும் ரிங்கை கையில் எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஃபஸ்ட்டு, ஜங்குக் ஆகிய நீ டேவை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிவிட்டு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங் அப்படியே நம்ம டேவுடைய கையில் போட்டு விட்டுற. இப்போ நம்ம டேவை பார்த்து, டேயாங் ஆகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ உடனே நம்ம டேவும் சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஃபாதர் அந்த ரிங்கை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை நீட்டுறாரு. இப்போ உடனே நம்ம
டீவும் அந்த ரிங்கை அப்படியே நம்ம ஜங்குக்குடைய கையை தொடாமல் அப்படியே போட்டு விட்டுறா. இப்போது நம்ம அந்த ஃபாதர் தான், நீங்கள் இப்போ கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடா. இப்போது உடனே நம்ம டீவும் அந்த இடத்த விட்டு இறங்கலாம் அப்படின்னு போக, பட் கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து கிஸ் பண்ணுங்கள் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சேர் பண்ணுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, மரியாதையாக கிஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தென்னாவட்டா சொல்ல. இப்போ உடனே நம்ம டீ அப்படியே ஒரு மாதிரி ஒரு டெத் கிளார் கொடுக்குறாரு நம்ம ஜங்குக்கு. சும்மாவே இருக்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீயோடைய கையை பிடிச்சி கிட்ட எடுத்து அவரோட லிப்ஸில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கிளை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு நவுந்துற. இப்போ உடனே நம்ம டீவும் அந்த லிப்ஸை அப்படியே அழுத்தி தொடச்சிட்டு சி அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு அவரும் இறங்கிடுறாரு. இப்போ 2 பேரும் 2 பக்கமாக போயிட்டா. இப்போ நம்ம டீ தான் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் இப்படி தான் இருக்கணும், அதுக்கப்புறமேட்டு பண்ணிக்கோ. அம்மா கசன்னு இருக்குமா. டேய் ஓவராக பிஹேவ் பண்ணாத, டெய்லி இது மாதிரி தானே போடுறா, என்ன இன்னைக்கு கலர் தான் சேஞ்சு, கம்முனிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே பிடிச்சி வச்சுடா. இப்போ இந்த சைடில் நம்ம ஜங்குக்கை பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய அப்பா நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டரில் அப்படியே தட்டி கொடுத்து, டேய் ஜங்குக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேரேஜும் ஆகிடுச்சு, இது வரைக்கும் நீ இன்னும் சீரியஸாக தான் இருந்த, ஓகே இதுக்கப்புறமேட்டு இன்னும் சீரியஸாக இருக்கணும், லைஃப் ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் உன்னை நம்பி ஒருத்தன் இருக்கான், தயவு செஞ்சு அவனை கஷ்டப்படுத்தாத, அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா. அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் கொஞ்ச நாளில் இல்லைப்பா ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் எனக்கு கனடா போகிற வேண்டிய வேலை இருக்குது, ஸோ அதை பற்றி சொன்னேன். சரிடா, டீவை பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள் அம்மா சொல்ல சொன்னா. என்னாச்சுப்பா? இல்லை உங்கள் அம்மாவுக்கு பேரன் பேத்தியை பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாகுதான், அதை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிவிடு பா, அப்பா மாதிரி பேசுங்க. ஓ சரி போ கிளம்பு, அவங்க டே வெயிட் பண்ணுறான் பாரு, அவனை வந்து எனக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பின்னாடி திரும்ப பார்த்தா நம்ம டே வந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஜங்குக்கு பேசிகிட்டு இருக்காரு, இன்னும் அந்த பக்கமே வந்து பார்த்துட்ருக்காருடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ஓ சார் வெயிட் பண்ணுறாரு, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்டேயும் பேசிகிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம டே கிட்ட போக நம்ம டே உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்துடும் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் எல்லாம் அப்படியே ரோல் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி நடந்து முன்னாடி போய் பார்த்தா வெளியே ஒரு கிராண்டாக ஒரு கார் வந்து அழகாக ரோஸ் வச்சு டெக்கரேட்லாம் பண்ணி இவங்க 2 பேரும் வந்து அவங்களுடைய தனி மேன்ஷன் போகிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்கடா. இப்போ நம்ம டே அந்த காரை பார்த்த உடனே அப்படியே அவர் போயிட்டு அப்படியே பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டே அப்படியே விண்டோ வழியாக கீழே குனிஞ்சு பார்த்துட்டு பாட்டம்னு ஒத்துக்கிற போல், தட்ஸ் எ குட் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்து ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிவிட்டு அவர் அப்படியே அந்த பக்கமாக போய் டிரைவர் சீட்டில் உட்காரலான்னு போக நம்ம டீ என்ன பண்ணிடுறாரு, உள்ளே இருந்துட்டு காரை லாக் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கால் டோரை ஓப்பன் பண்ணவே முடியல. இப்போ அப்படியே விண்டோ மட்டும் இறக்கிட்டு நம்ம ஜங்குக்கு பார்த்து என்ன சொன்னால், என்ன மரியாதை டோரை ஓப்பன் பண்ண, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, பார்க்கட்டும் எனக்கு என்ன, எல்லோரும் பார்க்கட்டும். இப்போ நீ டோர் ஓப்பன் பண்ணுறியா இல்லைனா என்ன பண்ணுவேங்க சார்? சொல்லுங்கள் ஜங்குக். டே மரியாதையாக டோர் ஓப்பன் பண்ண. எதுக்கு ஓப்பன் பண்ணணும்? என்ன சார்னு மரியாதையாக கூப்பிடு, உனக்கு ஓப்பன் பண்ணுறேன். பெக் ஃபார் இட் ஜங்குக். ஓகே டே ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு. நல்லா இருக்கே கேட்க, இன்னொரு வாட்டி. டே ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணு. ஓகே ஃபைன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் இப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விட்டுறா. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு அப்படியே கீயை போட்டு இன்ஜின் ஆன் பண்ண. இப்போ உடனே நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சைட் ஐஸில் பார்த்துட்டு, டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமாக வண்டியை வீட்டுக்கு விட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி தெனாவட்டாக சொல்ல, நம்ம ஜங்குக்கும் இது தெரிஞ்சாதுரா அப்படின்ற மாதிரி அவருடைய காரை ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த டிரைவிங் ஜேர்னியில் நம்ம கொஞ்சம் கூட நம்ம ஜங்குக்கிட்ட பேசவே மாட்டுறாரு. எப்போ பார்த்தாலும் அப்படியே வெளியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கும் எதுவுமே செட்டப் பண்ணல, அவர் பாட்டுன்னு வண்டி ஓட்டிகிட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும்டா. நம்ம ஜங்குக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு காரை ஒரு பெரிய மேன்ஷன் முன்னாடி அப்படி ஸ்டாப் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தா அந்த பெரிய மேன்ஷனில் தான் நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவும் வந்து புதுசாக இருக்க போகிறாங்க, அவருடைய லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க.
இப்போ நம்ம டீவும் ஜங்குக்கும் அப்படியே அந்த காரை போய்ட்டு பேக் பண்ணிவிட்டு அப்படியே கார்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கா. உள்ளே பார்த்தா நிறைய மெய்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கும் வந்து விஷ் பண்ணா. பட் அந்த விஷஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு ஃபேக் ஸ்மைல் கொடுத்து அப்படியே தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பொக்கே எல்லாத்தையுமே வாங்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு 2 பேரும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நின்றுட்டு அப்படியே அந்த மெய்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிட. இப்போ நம்ம ஜங்குக் தான் மெய்ட்ஸை பார்த்து மெய்ட்ஸ் யாரும் இருக்க தேவையில்ல, எல்லாருமே கிளம்பிடுங்க. ஓகே சார். பிரேக்ஃபாஸ்ட் அதான் நான் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருக்கேனே, அவனே சமைச்சிடுவான். ஜங்குக் எனக்கு சமைக்கலாம் தெரியாது, கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தெனாவிட்டா மேலே போயிட. இப்போ உடனே நம்ம டீ தான் ஐயோ என்னத்தை இவனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு மேலே ரூமுக்கு போனால் அங்கே போய் பார்த்தா நம்ம டீக்கும் ஜங்குக்கும் வந்து ஒரு ரூம் அப்படியே செம்மையாக ஃபஸ்ட் நைட்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு தெனாவிட்டா திரும்பிக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஆமாம் எங்கே தூங்க போகிற நீ? நான் வெளியே ரூமில் தூங்குறேன். குட் ஐடியா, மரியாதை ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல. இப்போ உடனே நம்ம டீவும் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த ரோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணு, இதெல்லாம் பார்த்தாலே தலையடிச்செல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. 2 பேரும் கெளியும் போலியுமா சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது சரி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து தனித்தனியாக ஒரு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு கீழே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கீழே வந்து மெய்ட்ஸ் எல்லாருமே வந்து டின்னர் ரெடி பண்ணி டேபிள் மேலே வச்சுட்டு தாண்டா போயிருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக் போயிட்டு அழகாக அவருடைய சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. இப்போ நம்ம டேவும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாரு. பட் நம்ம ஜங்குக் கிட்ட எதுவுமே பேசிக்கல. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் உட்காந்துட்டு இருக்கும்போது டே அந்த சூப் கொஞ்சம் எப்படிக்கா தள்ளு, வேணும்னா வந்து எடுத்துக்கோ, தள்ளு, முடியாது வேணும்னா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்க அப்படியே அதை அப்படியே வெறுத்து விட்டுட்டு நம்ம டீ பார்ட்னர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எழுந்திரிச்சு போய் அந்த சூப்பை இப்படி பக்கமாக எடுத்து உட்கார வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கரெக்டாக ஒரு 10:30 போல் ஆகுது நைட் டைமு. அவர் உட்காந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியை ஆன் பண்ணேன். நம்ம ஜங்குக்கா கிச்சனில் இருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அவருடைய ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஹாலுக்கு நடந்து வந்துட்டுருக்க. நம்ம டீ வந்து டிவி பார்த்துட்ருக்கிறத கவனிச்சுட்டு அவருடைய கிரிமினல் மைண்ட் ஏதோ ஒன்று யோசிக்குது. சரி அப்படி என்ன தான் படம் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு பின்னாடியே நின்றுட்டு அப்படியே டிவியை பார்த்து நம்ம டீ வந்து ஒரு நார்மல் ரொமான்டிக் மூவி தான் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே கரெக்டாக ஒரு கிஸ்ஸிங் சீன் வர நேரம் பார்த்து நம்ம ஜங்குக் போய்ட்டு டிவியை ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம டீ தான் எதுக்குடா இப்போ டிவி ஆஃப் பண்ண? ஓய் மரியாதை, எதுக்கு நீ இப்போ டிவி ஆஃப் பண்ணேன்னு கேட்டேன். எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல உனக்கு? எனக்கு டிவி பார்க்குறதே பிடிக்காது. நான் உன்னை பார்க்கவே சொல்லலையே, எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன், எதுக்காக நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டுருக்கியா என்கிட்ட? ஓ எதுக்குப்பா ஃபஸ்ட் நைட் அப்பயே இப்படி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட் நைட்டு ஓ ஃபஸ்ட் நைட்டு வா பண்ணலாம். ஜங்குக் உன்னை பெற்றாங்களோ இல்லை செஞ்சாங்களா? ஓ இதில் என்ன டவுட் இருக்குது? அப்பா செஞ்சார், அம்மா பெற்றாங்க, நவுறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே தள்ளி விட்டுட்டு அவர் போயிட்டு மேலே ரூமில் போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே படுத்துறா. நம்ம ஜங்குக்கு கீழே இருந்துட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிவிட்டு சின்ன குழந்தைத்தனமாயில் இருக்குது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமில் போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிட ஸ்டார்ட் பண்ணிடுறாரா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டீ ஜங்குக்கு 2 பேரும் தான் காட்டுறாங்க. கரெக்டாக டைம் வந்து ஒரு 9:30 போல் ஆகுது. 2 பேருமே ரூம் விட்டு வெளியே வராங்க. டிப் டாப்பாக அவங்களுடைய வேலைக்கு வந்து ரெடியாகி 2 பேருமே வெளியே வர நம்ம டே கையில் நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காரு. நம்ம ஜங்குக்கா அவர் கோட் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கா. நம்ம டே வந்து இடையில வந்து அவர் கவனிக்கவே இல்லை. நேராக போயிட்டு டேபிள் அப்படியே இடிச்சிடா. நம்ம டே கையிலேருந்து ஃபைல் அப்படியே கீழே விழுந்து அவர் கையில் வச்சுருந்த அந்த பேப்பர்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே அங்கங்கே பறக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம டே காலையிலேயே நம்ம ஜங்குக்கு பிடிச்சி ஜங்குக்கு உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, எதுக்கு இப்படி வந்து இடிக்கிறா? ஓவரால் சீன் போடாத, நான் தெரியாமல் தான் இடித்தேன், இடிக்கணுன்றதுலாம் எனக்கு ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அதேமாதிரி இடிக்கிற அளவுக்கு நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய நாட்டுக்கட்டை இல்லைன்னு சொல்ல வந்தேன். தள்ளுறா போவட். என்ன சொன்ன? போவட், பக்கா போவட். நீ உன்னெல்லாம் என்ன மேரேஜ் பண்ணதுக்கு பெருமைப்படுறியா?
காலிப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விலக்கி விட்டுட்டு நம்ம டீ பாட்னு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே டைனிங் ஹாலுக்கு போக அங்கே போய் பார்த்தா நம்ம டீ வந்து அவருக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீ கிட்ட வந்து கை கட்டி நின்றுட்டுருக்காரு. நம்ம டீ பார்த்துட்டு, என்ன எனக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் நீயே போய் சமைச்சிக்கோ, நானும் சமைச்சிக்கணுமா, எதுக்கு அப்போ நீ இருக்க, நான் யார் உனக்கு வைஃபா, கனவுல கூட நினைக்காத, இட்ஸ் ஜஸ்ட் 1 year கான்ட்ராக்ட் தான், ஓகேவா, அப்படியே அடிமை மாதிரி நடத்தலாம் அப்படின்னா கனவு கண்டுட்டு இருக்காத, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, ஓகேவா, மரியாதையாக பசிக்குதுன்னா போய்ட்டு நீயே சமைச்சு சாப்பிட்ற வேலையை பாரு, என்கிட்ட இது மாதிரி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இந்த ஃபைலை எழுப்பிக்கிட்டு அந்த இடத்துல இப்படி காலி பண்ண நம்ம ஜங்குக்கு மட்டும் அந்த இடத்துல அப்படியே ஸ்மோக் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே அவருடைய பிஏக்கு கால் பண்ண, அவர் வந்து காலையில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறாருடா. அப்படியே வீட்லேயே உட்காந்து நம்ம யூங்கி கூட உட்காந்து நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. நம்ம யூங்கி இப்போது ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் நைட் என்னாச்சுன்னா, இல்லை நேற்று ஃபஸ்ட் நைட்டு என்னாச்சு, என்ன ஆகணும், படுத்து தூங்கிட்டீங்களா, வேறு பாவீங்களா, என்ன இல்லைடா, காலம் பூரா சேராத கப்புள்ஸ் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபஸ்ட் நைட்டில் சேர்ந்துருவாங்க, அதான் நீங்களும் சேர்ந்துருவீங்க, எங்கள் ரூட்டு கிளியர் ஆகிடும்னு பார்த்தேன். இதோ பாருங்கி, உனக்கு அவன் தான் வேணும்னா மரியாதையாக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயினே நான் உனக்கு கேட்கவே மாட்டேன், ஓகேவா. ஆனால் ஒன்று, இந்த ஜங்குக் உன்னுடைய லைஃப்பில் இருந்தால் நீ மறந்துடு, நான் உன் ஃப்ரெண்டே இல்லை, ஓகேவா. டேய், நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டடா, அவனுடைய பிஏவை லவ் பண்ணுறதுல உனக்கு என்னடா பிரச்சனை இருக்குது. இந்த பாருடா, எனக்கு தேவை சுத்தமாக பிடிக்கல, நான் பார்த்தேன் காலையில் நீ அவனை என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. காலையில் நான் என்ன பண்ணேன், அவனை போட்டு அப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்கா, உனக்கு பிடிக்கலல்ல, அவனை அப்படியே விட வேண்டியதானே, எதுக்காக போட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்க. டேய், அவனை நோண்டுறது எனக்கு பிடிச்சிருக்குடா, அவனை பிடிக்கல, அவனை நோண்டுறது பிடிச்சிருக்கு. அவன் கோவப்படுறப்போ ஜங்குக்கோ அப்படின்னு கத்துறான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் கோவப்படுறப்போ அப்படி அவனுடைய பல்ல கடிக்கிறான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவனுடைய லிப்ஸை பைட் பண்ணுறான், அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் டே ஜங்குக்கு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, எப்படி இருக்கு, இந்த ஒன் சைட் லெவலில் பசங்கள்லாம் சொல்லுவாளுங்களடா, அவன் உதட அழகாக இருக்கும், அவனுடைய கண் அழகாக இருக்கும், அவனுடைய பல் அழகாக இருக்கும், அவன் நடக்கிறப்ப அழகாக இருக்கும், அவன் என்னை கூப்பிடுறப்போ அந்த உச்சரிப்பு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவானுங்களே, அதை தான் நீ இப்போ பண்ணிகிட்ருக்க. எனக்கு தெரிஞ்ச நீ டேவை ஆல்ரெடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். யோகி, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே. வேலையை பார்க்க வந்தவன் வேலையை மட்டும் பாரு, மாமா வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம யூங்கி அப்படியே மொக்க பண்ணிட்டா. இப்போது அவங்க சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அதை எடுத்து விட்டு கிளம்பிடுறாங்கடா. இப்படி தான் கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் மார்னிங் சொல்லிட்டு 2 பேருமே விடாபடியாக சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே எலியும் பூனியுமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக கரெக்டாக இப்போ ஒரு 8 months ஆகிடுதுரா. 8 monthsல நம்ம ஜங்குக் நம்ம டே 2 பேருமே ஒரு தடவை கூட ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசினது கிடையாது. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு ஃபைன் மார்னிங்டா நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. பட் நம்ம டீவை பார்த்தா டீ வந்து வீட்டில் அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு ஹால்லேயே உட்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக் பாட்டுன்னு கூடெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா நம்ம டீ இப்படி அமைதியாக வேலைக்கெல்லாம் போகாமல் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டீவை பார்த்து, நீ வேலைக்கு போகல, எதுக்கு போகணுமா, எனக்கு உனக்கு வேலை இல்லையா, எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னுடைய கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ, போகிறதும் போகாது என்னுடைய இஷ்டம், அதை ஏன் நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலைக்கு போங்க, என்னை பார்த்து இங்கே கேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் வித்தின் 2 months, இன்னும் 2 மாதத்தில் நம்ம 2 பேர் பிரிஞ்சிருவோம். அதை நினச்சா எனக்கு என்ன ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேப் பார்த்துட்டு அவர் பாட்டு காஃபியை குடிச்சிக்கிட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே இது தெரிந்தாதரா அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு வேலைக்கு கிளம்பிடுறாரு. நம்ம டேவா வீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது அவருக்கு. வேலை பார்க்கலான்னு பார்த்தா அந்த வேலை பார்க்குற மூடும் இல்லை. சரி கிச்சன் போய்ட்டு எதுனா சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லஞ்சு அப்படியே சமைக்க ஆரம்பிக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீ அழகாக ஒரு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் ஹாலில் வச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளேட்டில் எடுத்து வைக்க சாப்பாட்டில் கை வைக்கிறப்போ அவருக்கு வந்து அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் அவருக்கு. இப்போது அவர் மைண்டில் டக்குன்னு
ஒரு சீன் வந்து அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுதுடா. என்னன்னா, போன மந்த் வந்து நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அதாவது அவருக்கு வந்து கோல்டு பிடிச்சிருக்கும். நம்ம ஜங்குக்கால் பெட்டை விட்டு எழுந்திரிச்சிக்கவே முடியாது. அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கையில் நம்ம டீ போயிட்டு டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு அவருடைய ரூமுக்கு போயிருந்தப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே பெட்டில் அப்படியே அமைதியாக படுத்துட்டு இருந்திருப்பாரு. எப்போவுமே இப்படி படுத்திருக்க மாட்டான், வாயாடிட்டு இருப்பானே, என்னடா இவன் இப்படி படுத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த இடத்துலேயே நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அந்த செகண்ட் நம்ம ஜங்குக் வந்து அப்படியே கண்ணு முழிச்சிட்டு நம்ம டிவியை பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டிவியை பார்த்து அந்த டைம், டேய் எனக்கு சூப் மட்டும் வச்சு தரியா? எதுக்கு சூப்பு? இல்லைடா எனக்கு சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி கேராக இருக்குது, சூப் கொடுத்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆவேன், அதனால தான் அவங்க அம்மாவுக்கு வர சொல்லியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸில் அவங்க வருவாங்க. எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, ஓகே? அப்புறம் எனக்கு ஒர்க் இருக்குது, அதனால பை பாய், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அந்த இடத்துல அப்படியே டேப்லெட் அங்கேயே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம டீ வந்து அப்படியே வேலைக்கு கிளம்பியிருப்பார். இப்போ நம்ம டீ வந்து சமைச்சிருப்பார் இல்லையா, அவர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கையை வைக்க, பட் அந்த ஒரு சீன் வந்து நம்ம டேக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகிடும். அவரால் ஒரு வாய் கூட எடுத்து வைக்க முடியாது. அன்றைக்கி நம்ம ஓவராக பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கில்ட்டினஸ் நம்ம டேக்குள்ளே தானாக அப்படியே யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே சாப்பாடு அப்படியே மூடி வச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் சமைச்சதை அவரே சாப்பிடலை. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் கரெக்டாக ஒரு 5:30 போல் ஆகுது. நம்ம டீ அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. பட் அந்த நேரம் நம்ம டீக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு வேளை ஜங்குக் வீட்டுக்கு வந்துட்டானா தேடுவானே, சாவி வேறு ஸ்பேர் கீ இல்லை, என்ன பண்ணுறது, சரி விட எனக்கு அவ்வளோவாலாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, வீட்டிலே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து வெளியே கார்கி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருப்பார். பட் இப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு உள்ளே வந்துடுறா. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவார், நான் எதுக்கு அவனை பற்றி யோசிக்கிறேன், ஐயோ என்னமோ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம், சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அப்படி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவரோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண. இப்போ டைம் 5:30 இருந்து 7:30 ஆகுது. இன்னமும் நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வரல. நம்ம டீக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இது, எப்போவுமே 4:30க்கு வந்துடுவான், இன்றைக்கி நம்ம மணி 7:30 ஆச்சு, இன்னும் ஆளை காணோம், இல்லை எங்கேயும் செத்துக்கிட்டு போயிடுச்சா, ஐயோ கான்ட்ராக்ட் வேறு என்ன முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படி யோசிச்சுட்டு ஹால்லேயே உட்காந்துட்டு ஜங்குக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பட் அந்த ஃபீலிங்ஸ் அவருக்கு பிடிக்கல, ஜங்குக்கை பற்றி யோசிக்கிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போது அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் 9:30 ஆகுது. நம்ம ஜங்குக்கு இன்னும் வரல. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்போ உடனே டக்குன்னு யூங்கிக்கு கால் பண்ண. இப்போ நம்ம டீ தான், ஹலோ, ஹலோ சார், யூங்கி, ஜங்குக் எங்க சார்? ஜங்குக் சார் கிளம்பிட்டானா? எப்போ? ஒரு 5:30 போலே கிளம்பிட்டாரே. 5:30க்கு? ஓகே. என்னாச்சு சார், இன்னும் வரலையா அவர் வீட்டுக்கு? ஆமாம் வரல. பயப்படாதீங்க சார், வந்துடுவார். வெளியே ஒரே மழையாக இருக்கு இல்லையா, அதனால தான். பயப்படலாம் ஒன்றும் இல்லை, ஆளை காணோம், செத்துக்கிட்டு போயிட்டானு தான் கால் பண்ணேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டீ வந்து அப்படியே காலை கட் பண்ணிவிட, ஃபோனை தூக்கி அப்படியே பெட்டு மேலே தூக்கி போட்டு, இவனை பற்றி நான் எதுக்காக இப்போ விசாரிக்கணும், டே உனக்கு என்னாச்சு, லூஸ் மாரி பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே திட்டிட்டு இப்போ திரும்பியும் ஃபோனை எடுத்து நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண. நம்ம ஜிமின் உடனே கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஹலோ டீ, ஜிமின் எங்கே இருக்க? ஆஃபீஸ்லையா? நானே ஆஃபீஸில் இல்லை, நீ என்ன பண்ணுற ஆஃபீஸில்? இல்லை, கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி. ஜங்குக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இல்லை ஏதோ கேட்க வந்தியே சொல்லு. இல்லை ஜங்குக்கு ஆஃபீஸ் வந்தானா? இல்லையே, அவருடைய ஆஃபீஸில் தான் இருக்கார், நம்ம கம்பெனிக்கு வரலையா? ஓகே ஃபைன், சரி நான் கட் பண்ணுறேன். டேய் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. என்னாச்சுடா சொல்லு. இல்லை ஜங்குக்கு என்ன வீட்டுக்கு வரல, அதனால தான் கால் பண்ணேன். ஓ அப்படியா, சரி ஒன்றும் இல்லை, பயப்படாத, வந்துடுவார். பயப்படலாம் ஒன்றும் இல்லை, காலை கட் பண்ணுறியா, அதிக பசங்கத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமினியும் கட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டு மேலே ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு பெட்லேயே உட்காந்துட்டு அவருடைய ஃபோனை திரும்பி எடுத்து வச்சு சும்மா அப்படியே இன்ஸ்டா நோண்டிகிட்ருக்கா. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம
டிவி தான் காட்டுறாங்க. க்ளாக்கை பார்க்குறாரு. டைம் பார்த்தா 11:30 ஆகுது. அவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகிடுது. இவன் இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே ஹாலில் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம தான் சரி இது எங்கேயாவது வெளியே தங்கிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே லாக் பண்ணலான்னு போக, பட் அவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. எதுவும் சாவிலாம் போட்டு லாக் பண்ணாமல் ஜஸ்ட் சும்மா மூடி வச்சுட்டு ஸ்டெப்ஸ் பக்கத்தில் நடந்து போகிறாரு. மேலே போகலாம், ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு டோர் நாபில் அப்படியே கை வைக்க, பட் டக்குன்னு அவருடைய கையை எடுத்துகிட்டு ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ் ஆக்கிட்டு நம்ம அவ்வளோதான் தேடிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக தான் டோர் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ் எல்லாத்தையுமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை பற்றி ஒரியே பண்ணாத மாதிரி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ண, நம்ம ஜங்குக் பார்த்தா வெளியில் அப்படியே தொப்பை கட்டியே நினைஞ்சிட்டு மூச்சு வாங்க அப்படியே அந்த டோர் ஃப்ரேமில் வந்து அப்படியே கையை வச்சுட்டு தாங்கின மாதிரி நின்றுட்டுருக்க. இப்போ உடனே நம்ம தான் பார்த்துதான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஐஸோட ஜங்குக் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஏய் ஏன் பார்க்க இப்படி இருக்கா? ஒன்றும் இல்லை வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி அப்படியே விலக்கி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க, நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழ போகிறாரு. நம்ம டிவி உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷோல்டரில் அப்படியே கரெக்டாக கை தாங்கலாம் பிடிச்சிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம டீவுடைய ஷோல்டரில் அப்படியே கையை போட்டு அப்படியே பொறுமையாக டயர்டாக அப்படி நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கா அப்படியே பொறுமையாக கை தாங்கலாம் கூப்பிட்டு போயிட்டு மேலே அவருடைய ரூமில் அப்படியே கீழே அப்படியே உட்கார வச்சுட. இப்போ உடனே நம்ம தான் ஜங்குக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, ஜங்குக் என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கா? அதான் ஒன்றும் இல்லை சொல்கிறல, ஒரு ரூமுக்கு போ. என்னாச்சு சொல்லு, என்னது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போ உன் வேலையை பாரு. ஜங்குக் உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுனாவது ப்ராப்ளம்னா ஒழுங்காக சொல்லு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஆக்சிடெண்ட்டா? என்ன ஆச்சு? ஏன் என்கிட்ட கால் பண்ணல? கால் பண்ணி நீ என்ன பண்ண போகிற? ஓவராக சீன் க்ரியேட் பண்ணாத, போய்ட்டு உன் வேலையை பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண. இப்போ உடனே நம்ம டீவும் வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறத பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கோடைய நீல, அதாவது அவருடைய முட்டியில் வந்து லைட்டாக ஒரு சின்னதாக காயம் இருக்குது. அதை பார்த்துட்டு ஜங்குக்கு அடிபட்டிருக்கு. ஆமாம் அடிபட்டிருக்கு, கீழே விழுந்தால் அடிப்படை தான் செய்யும்ட்டே. ஜங்குக் ஏன் இப்படி அலட்சியமாக இருக்க, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவருடைய ரூமுக்கு போயிட்டு ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு அதை மட்டும் ஃபஸ்ட் எய்ட் அப்படியே பண்ணி விட்டுட்டுருக்கா. நம்ம டீ வந்து பண்ணுறது அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே உட்காந்து அமைதியாக பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே எதுக்கு இந்த கேரிங்லாம் உனக்கு? இந்த மாதிரிலாம் கேரிங் பண்ணால் நான் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணுன்னு உனக்கு என்ன கனவுல கண்டுட்ருக்கியா? ஜங்குக் ஓவராக பேசாத சரியா? கொஞ்சம் கேர் பண்ணால் அதை அப்படியே அட்வான்டேஜாக எடுத்துக்காத. ஹலோ மிஸ்டர் கிம் டேயோங், அதை நான் சொல்லணும். நீ தான் இப்போ சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க. எதுக்கு இதை புதுசாக ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறது, கேர் பண்ணுறது, வெயிட் பண்ணுறது? நான் உனக்கு வெயிட் பண்ணேன்னு யார் சொன்னா ஜங்குக்? தெரியும், யூங்கி சிமின் 2 பேருமே கால் பண்ணி சொன்னாங்க. நான் ஜஸ்ட் கேட்டேன், எனக்கு தூக்கம் வந்துச்சு, டோர் லாக் பண்ண வேண்டியது இருந்தது, அதனால தான் கேட்டேன். அது ஒன்றும் கேரிங்கோ இல்லை உனக்கு வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது, ஓகேவா? ஓவராக இமேஜினரி வேர்ல்டில் அப்படியே மதந்துட்டுருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அப்படியே அந்த இடத்துலையே அந்த காட்டன் ஸ்வெப் எல்லாத்தையுமே அப்படியே போட்டுட்டு அவர் பாட்டுன்னு எழுந்திரிச்சு அப்படியே அவருடைய ரூமுக்கு நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட. நம்ம ஜங்குக்கா பார்த்து அப்படியே ஸ்மர்க் பண்ணிவிட்டு அப்படியே அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணுறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீ இன்னொரு ரூமில் தூங்கலை. அப்படியே டோரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டே தான் இருக்கார் வெளியில். அவருடைய பெட்டில் உட்காந்துட்டு வெளியே பார்த்தா அந்த மேலே இருந்து கீழே நடந்து போகிற அந்த படிக்கட் வந்து நல்லாவே தெரியும். ஸோ நம்ம ஜங்குக் வந்து கீழே சாப்பிட்றதுக்கு நடந்து போகிறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா. பட் நம்ம ஜங்குக் போகிற மாதிரியே தெரியல. டைம் கரெக்டாக ஒரு 12 ஆக போகுது. இன்னமும் நம்ம ஜங்குக் வந்து சாப்பிட்றதுக்கு வெளியே போன மாதிரியே ஒரு அறிகுறியுமே தெரியல. நம்ம டீ வேறு சமைச்சு வச்சுருப்பார் இல்லையா, சாப்பிட்டா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போவான் அப்படின்னு வெயிட் பண்ணால் பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து போகாமல் அப்படி உள்ளே உட்காந்துட்ருக்கான் போல், தூங்கிட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அப்படியே ஒரு தயக்கத்தோடையே நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே போனால் நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் நல்லா பெட்ஷீட் அப்படியே இழுத்து மூடிக்கிட்டு நல்லா அணைச்சிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இன்னும் இவன் படுத்து தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ போயிட்டு லைட்டாக அந்த பிளாங்கெட்டை எடுத்து பார்க்க நம்ம ஜங்குக்கு முகம் ஃபுல்லாக நல்லா வேர்த்து இருக்குது. ஆனால் ஏசி அவ்வளோ ஹையில் இருக்குது. என்ன இது,
ஏசி வேலையில் இருக்கு, இப்படி வேறுத்துருக்கு, இன்னும் உடம்பு கிடப்பு சரியில்லையா, மழையை வர நினைச்சிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அப்படியே டெம்பரேச்சர் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே கரெக்டாக அப்படியே நெத்திக்கிட்ட கொண்டு போக பட் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சரி ஃபீவர் தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம ஜங்கு கூட நெத்தியில் கை வச்சு பார்த்தா கொதிக்குது. அவருக்கு அவ்வளோ ஃபீவர் அடிக்குது. இப்போ வந்து நம்ம டீ தான் லைட்டாக நம்ம ஜங்கு கூடைய ஃபேஸ் அப்படியே திருப்பி பார்த்தா நம்ம ஜங்கு கூடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீவரில் நல்லா அப்படியே செவந்து போயிருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே ஃபீவரில் அப்படியே நடுங்கிட்டு அப்படியே டைட்டாக பில்லோவை அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம டீ லைட்டாக நம்ம ஜங்குடைய ஷோல்டர் பிடிச்சி நேராக படுக்க வச்சுட்டு அந்த பெட்டில் சைடில் நம்ம டீ அப்படியே உட்காந்துக்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்து ஜங்கு ஜங்குக்கு எழுந்திரி, ஜங்கு என்ன டீ எழுந்திரி, உனக்கு பசிக்கலையா, சாப்பிட்டுட்டு படு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு குளிருதா, ஏசி ஆஃப் பண்ணவா? வேண்டாம், குளிருதுன்ற ஏசி ஆஃப் பண்ண வேணான்ற. ஆனால் வேர்த்து கொட்டுது, எனக்கு உடம்பு நடுங்குது டீ, உடம்பு நடுங்குது, வேர்த்து கொட்டுது, ஏசி ஆஃப் பண்ண வேணாம். என்னடா சொல்கிற நீ? சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஓரமாக எதுனாது, எனக்கு சூடாக எதுனாது வேணும். வேர்த்து கொட்டுது, சூடாக கேட்குறான். சூப்பு சுடு தண்ணி எதுனா எடுத்துகிட்டு வருவா? குடிக்கிறதுக்குள்ள போற்றி விடவா? வெயிட் பண்ணுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே போயிட்டு அவருடைய கபோர்டில் இருந்து அப்படி பிளாங்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு மேலே அப்படி நல்லா போற்றி விட. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை பார்த்து போதுமா ஜங்குக்? இல்லை பத்தாது, இன்னும் கொஞ்சமா, வேற இல்லையே டே, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு டே, ப்ளீஸ் சீக்கிரமா. எனக்கு என்னமோ பண்ணுது, வேர்க்குது, ஆனால் கை காலெலாம் நடுங்குது, என்னால் நார்மலாகவே இருக்க முடியல டே, சீக்கிரம் நான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஒரு ஃபீவரில் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேயே நம்ம டேக்கிட்ட இப்படி கேட்டுட்ருக்க. பட் நம்ம டீவால் எதுவுமே பண்ண முடியல. அவர்கிட்ட இருந்த பிளாங்கெட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு போட்டு விட்டாச்சு. பட் நம்ம ஜங்குக்கு அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த அந்த கம்ஃபர்டபுள் அவருக்கு அந்த பிளாங்கெட்லேருந்து கிடைக்கவே இல்லை. இப்போது நம்ம ஜங்குக் தான் அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படி வேர்த்து கொட்டுது. சரி அந்த வேர்வையாவது துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஃபுல் ஹேண்டு டிஷர்ட் தாண்டா போட்டிருப்பாரு. அந்த டிஷர்ட்லேயே அப்படியே அவருடைய கையை வச்சு நம்ம ஜங்குக்குடைய நெத்தியில் இருக்க அந்த ஸ்வெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே வைப் பண்ணி எடுத்துகிட்ருக்கா. நம்ம டீயோடைய கையை நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் கிட்ட வந்த உடனே நம்ம ஜங்குக்கு அன்கான்ஷியஸாக நம்ம டீயோடைய கை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கா. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அந்த கையை. இப்போ உடனே நம்ம டீ தான் ஜங்குக் கையை விடு, ஜங்குக் ஆச்சு என்னுடைய கையை விடு டே, ப்ளீஸ் டே, எனக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ், என்ன பிடிச்சிருக்கு, பில்லோவை கட்டி பிடிச்சிக்கோ, என் கையை விடு டே ப்ளீஸ், எனக்கு சுத்தமாக முடியல, இது வரைக்கும் எனக்கு ஒன்றும் பண்ணதில்லை, ப்ளீஸ் இதாவது. ஜங்கு, நீ கான்ட்ராக்டை மறைஞ்சிட்ட டே, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு குளிர்ந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் இப்படி ப்ளீஸ், கையை விடு ப்ளீஸ் டே, ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கா. பட் நம்ம டேவால் கையை எடுக்கவும் முடியல. சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டே பக்கமாக திரும்பி படுத்துக்கிட்டு அவருடைய கையை நம்ம டேவுடைய இடுப்பை சுற்றி போட்டுட்டு டே கிட்ட அப்படியே நெருக்கமாக போயிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. நம்ம டே வந்து அப்படியே முழுசாலாம் ஒன்றும் நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி படுக்கலை, அப்படியே நேராக தான் படுத்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே சைடு ஹக் பண்ண மாதிரி படுத்த உடனே நம்ம டீக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கிளுகிளுன்னு ஆகிடுது, சிலுக்குது அவருக்கு உடம்பெல்லாம். இப்போ உடனே ஜங்குக்கு லைட்டாக தள்ளி விடுற மாதிரி அவருடைய ஷோல்டர் பிடிச்சிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுற விடு டே, நல்லா இருக்கு டே, ப்ளீஸ் டே, ஒரு 5 மினிட்ஸ் நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் நேரம் நான் தூங்குற வரைக்கும் ப்ளீஸ், எனக்கு கை கால்லாம் ரொம்ப நடுங்குது, என்னால் சுத்தமாக முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல டே, ப்ளீஸ்
அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பாவமாக நம்ம ஜங்குக்கு நம்ம டே பார்த்து கேட்கா. பட் நம்ம டேக்கு அதை வெறுக்கவே முடியல. நம்ம டே வந்து சுத்தமாக முடியாமல் அப்படியே அந்த இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கா. பட் நம்ம ஜங்குக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து 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 நம்ம டேக்கு நல்லா க்ளோஸில் காற்று கூட உள்ளே போகாத அளவுக்கு அப்படியே க்ளோஸாக வந்துடுறாரு. இப்போது அப்படியே நம்ம டேவோடைய ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ண நம்ம ஜங்குக்கு அவருடைய பாடி ஹீட்டை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது அப்படியே அவரே அறியாமல் நம்ம ஜங்குக்கு அவருடைய கையை நம்ம டேவுடைய ஷர்ட்குள்ளே அப்படியே கீழே அவருடைய பாடி அப்படியே டச் பண்ணுற. இப்போ உடனே நம்ம டேக்கு அது சென்ஸ் ஆகி ஜங்கு ஜங்கு கையெடு, என்ன பண்ணுற நீ? டே ப்ளீஸ் டே, எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் எனக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு நீ நீ முதல்ல கையெடு, நீ தப்பு பண்ணுற. நான் என்ன தப்பு பண்ணுறேன்? நான் உனக்கு யார்? ப்ளீஸ் ப்ளீஸ் டே, ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக. என்ன 5 மினிட்ஸ்? 5 மினிட்ஸ்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்துட்டு நீ மரியாதை கையெடு. இல்லைன்னா அது வேறு மாதிரி போயிடும் ஜக்கு. ப்ளீஸ் கையெடு. டே டே ப்ளீஸ் எனக்காக, எனக்கு பாடி ஹீட் வேணும், எனக்கு இது பிளாங்கெட்லாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கையை நவுத்தி 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 நம்ம டீயோடைய செஸ்ட்டு வரைக்கும் அவருடைய ஒன் ஹேண்டு ஃபுல்லாக நம்ம டீயோடைய ஷர்ட்குள்ளே இருக்குது. நம்ம டேக்கு இப்போ டெம்ட் ஆகி வேர்க்க ஆரம்பிச்சிருது அந்த குளிரில். இப்போ நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு, ஜங்கு கையை எடு, வேண்டாம், இது தப்பாக போயிடும், ப்ளீஸ் டே ப்ளீஸ் டே. இத்தனை நாள் நீ இப்படி ஃபீல் ஆகுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. தெரிஞ்சிருந்ததுன்னா உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். எனக்கு எனக்கு என்னால் சுத்தமாக முடியல டே, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டே நம்ம டேக்கு மேலே அப்படியே ஓவர் ஆகிடா. நம்ம டேவா நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே கையை வச்சுக்கிட்டு அவரை அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுக்கிட்டே, ஜங்கு நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா? வேண்டாம், மரியாதையாக தள்ளிப்போ, நான் என் ரூமுக்கு போகிறேன். டே ப்ளீஸ்டா, ஒரே ஒரு வாட்டி என் கையை பாரு எப்படி நடுங்குது. என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஜங்கு வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? தள்ளிப்போ, இது இது வேறு இடத்துக்கு போய் முடியும், வேண்டாம். டே ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி உன்னை ஃபீல் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா நம்ம டீயோடைய அப்படியே ஃபேஸ் கிட்ட வந்து பேசிகிட்ருக்கா. நம்ம டீவால் ஒரு வார்த்தை எதிர்த்து பேச முடியல. ஏன்னா நம்ம ஜங்குக்குடைய அந்த ஒரு ஹார்ட் ப்ரீத்தை நம்ம டீயோடைய சீக்ஸில் பட ஆரம்பித்ததும் அவர் தொண்டையே கட்டிக்குது. ஒரு வார்த்தை அவருக்கு வெளியே வர மாட்டேங்குது தொண்டையிலேருந்து. அப்படியே அமைதியாக இருக்கா. அப்படியே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ண ஒரு சின்னதாக ஒரு கிஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம டீ ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணவே இல்லை. பட் போக போக நம்ம ஜங்குக்கு அந்த லிப்ஸை அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டீவும் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்குடைய சின்னருடைய லிப்ஸ் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டீ கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஜங்குக்கு அவர் மேலே இருந்த பிளாங்கெட்ஸை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு நம்ம டீ மேலே ஒழுங்காக ஹோவர் ஆகிட்டு அவருடைய கையை வந்து அப்படியே நம்ம டீயோடைய ஷர்ட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டீ எதுவுமே தடுக்கலை. நம்ம ஜங்குக்குடைய கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே அமைதியாக அந்த கிஸ் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. போக போக அந்த கிஸ் அப்படியே ரஃப்பாக மாறுது. இப்போது அப்படியே அந்த கிஸ்ஸில் நம்ம டீ தான் அவருடைய ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்குடைய நெக் மேலே போட்டு அந்த கிஸ்ஸை இன்னும் டீப்பன் பண்ண நம்ம ஜங்குக்கா ஒரு செகண்ட் யோசிக்கல. அப்படி டக்குன்னு நம்ம டே வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ண உடனே டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கிஸ் அப்படியே கீழே அப்படியே கொஞ்சம் நான் வந்து ஜாவ் லைன்ஸில், நெக்கில், காலர் போனில், செஸ்ட்லன்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு சின்ன சின்ன ப்ளஷர்ஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக்கா அந்த ஹீட் ரொம்ப பிடிச்சிருக்குது.
நம்ம டேயோடைய பாடி ஸ்மெல், அவருடைய ஹார்மோன் ஸ்மெல்ஸு, அவருடைய பாடி ஹீட்டு எல்லாமே நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஆரம்பிச்சிருது. இப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் அப்படியே ரஃப்பாக போயிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டே போட்டிருக்க ஷர்ட்டும் அவருடைய ஷார்ட்ஸும் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம டேவுடைய ஷர்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணல, அப்படியே பட்டன்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு தான் அப்படியே விட்டுருப்பாரு. அந்த ஷர்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அவரை. இப்போ டக்குன்னு வெடுக்குன்னு நம்ம டேவை ஒழுங்காக உட்கார வச்சு அந்த ஷர்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இப்படி ஃப்ளோரில் தூக்கி போட்டு டக்கு டக்குன்னு அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அவரே நேக்ட் ஆக்கிட்டா. இப்போ 2 பேரும் அப்படியே பெட்டில் அப்படியே நேக்டாக இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான் அவருடைய சீக்ஸ் எல்லாம் ஒரு ஷைனஸில் அப்படியே ரெட் ஆகுது. நம்ம ஜங்குக்கா அவர் ஐஸ் ஆஃப் தான் ஓப்பனில் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி போதையில் நம்ம டே திரும்பியும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டே இந்த வாட்டி அப்படியே நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை கரெக்டாக கப் பண்ணி அந்த லிப்ஸை அழகாக அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேவே நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை திருப்பி அவருடைய நெக்கில் கிஸ் பண்ணுறதுக்கு விடுறாரு. அதுமாரி நம்ம டே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக்கை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக அப்படியே போக இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இவங்களுக்குள்ள ஒரு ரஃப் அண்ட் ஹார்ட் பெட் அப்படியே முடியுது. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock ஆகுது காலையில். 2 பேருமே இன்னும் எழுந்திருக்கல. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆக நம்ம டீ மட்டும் அப்படி லைட்டாக கண்ணை முழிச்சு கண்ணை கசக்கிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி முற்றி பார்க்க அவரை சுற்றி கீழே பார்த்தா ஃபுல்லாக அவர் நைட்டு போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எல்லாமே கீழே அப்படியே கலைஞ்சி கீழே அப்படியே விழுந்து கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிளாங்கெட்டை ஒழுங்காக எடுத்து அவருடைய மேலே அப்படியே மூடிட்டு உள்ளே பார்த்தா செம்ம நேக்டாக இருக்காருங்க. 2 பேருமே நேக்டாக இருக்காங்க. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டே ஒரு மாதிரி லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிக்கிட்டே நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு அவருடைய ஃபீவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண அவருக்கு சுத்தமாக ஃபீவரே இல்லை. நம்ம டீவா ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து இறங்கி போயிடுறாரு அவருடைய ரூமுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. பொறுமையாக அப்படியே கண்ணை கசக்கிட்டு எழுந்திரிச்சு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அப்படியே ரூமே வந்து ஃபுல்லாக கலைஞ்சிருக்குது. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு என்னாச்சு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் போய்ட்டு எழுந்திரிச்சி ட்ரெஸ்ஸிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி கீழே போய் பார்த்தா நம்ம டீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சைட் ஐஸில் என்ன இது புதுசாக பிரேக்ஃபாஸ்ட்டு வேணாமா, எனக்கு இன்றைக்கி சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுன்னு மூஞ்சி திருப்பிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன இது, ஏன் இப்படி போகிறான், நைட்டில் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கா ஆஃபீஸில் தாண்டா காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம யூங்கி டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே வர நம்ம ஜங்குக்கு அவர் பாட்னர் அவருடைய லேப்டாப்பில் அப்படியே வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம யூங்கி வந்ததும் வராதுமா நம்ம ஜங்குக்கு பார்த்து கக்கன்னு சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஜங்குக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம யூங்கியை பார்த்து என்ன வந்தது வராதுமா போட்டு சிரிச்சிட்ருக்கா? இல்லை ஜங்கு ஒன்றும் இல்லை. என்னாச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறா? இல்லை நேற்றுக்கு டீசர் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணார் போல். என்னது? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. என்ன சொல்லு, உனக்கு சத்தியமாக என்னன்னு தெரியாதாடா? என்னடா உளர்ற? இரு ஜங்கு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அவருடைய ஃபோனை எடுத்து நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஜங்குக்கிட்டே காட்ட இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அந்த ஃபோனை வாங்கி இப்படி பார்க்குறாரு. என்னடா எதுக்குடா என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற? அந்த ஃபோட்டோ ஒழுங்காக பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அந்த ஃபோட்டோவை ஒத்து பார்க்குறாரு. இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட உடனே டக்குன்னு அந்த ஃபோன் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு இந்த மார்க்கு என்னது இதெல்லாம்? அதுவா ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, விடு, பயப்படாத. டேய் என்னடா இது டேய்
என்ன என்ன ஜங்கு, என்னாச்சு? ஏன் ஒன்றுமே தெரியாத குழந்த மாரி நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்படியே சிரிக்க ஸ்டார்ட் பண்ண இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஏ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. ஓ அப்படியா? உன்னையே கேட்காம உன்னுடைய நெக் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சாடா? அது அது இந்த டே தான் இதெல்லாம் வேலை பார்த்துருப்பான், அவனுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய கார்க்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. வீட்டில் நம்ம டேவா அமைதியாக உட்காந்து அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காரு. அவர் ஹாலில் உட்காந்து லேப்டாப்பில் அவருடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் நேராக வீட்டுக்குள்ளே போனதும் கதவை டமார்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டே 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 எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சவுண்டாக கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டேவும் ஹாலில் இருந்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி கத்திட்டு இருக்கிறத ஒரு மாதிரி பின்னாடி திரும்பி சைடு ஐஸில் பார்க்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட போயிட்டு டே என்னடா இதெல்லாம் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கை காட்டி நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி நம்ம டேவை கேட்க, நம்ம டேவா அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக உட்காந்துட்டு என்ன இப்போ அதுக்கு என்னவா என்ன இது மார்க்கலாம் என்ன யாரை கேட்டதெல்லாம் நீ பண்ண எப்படி பண்ண நீனு என்னை கேட்காம சாப்பாட்டில் எதுவும் கலந்துட்டல? ஹலோ மிஸ்டர் ஜங்குக், நேற்று நைட் நீங்கள் வந்து சாப்பிடவே இல்லை. அப்போ எப்படி இதெல்லாம் நான் எங்கேயுமே போகலை, எதுவுமே பண்ணலையே, எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இப்போ உனக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா தானே? ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவருடைய ஷர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண. இப்போ உடனே நம்ம டேவோடைய பாடி ஃபுல்லாக பைட் மார்க்ஸாக இருக்குது. நம்ம ஜங்குக்காவது நெக்கு மட்டும்தான் வந்து ஃபுல்லாக பைட் மார்க்ஸாக இருக்கும். பட் நம்ம டேவோடைய ஃப்ரண்ட் பாடி பேக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அங்கங்கே ரெட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு எதுக்கு என்ன சொல்வா? சொல்லு, இதெல்லாம் யார் பண்ணா? நானே பண்ணிக்கிட்டேனா? அது 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 என்னட்டே அதெல்லாம்? ஓ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? உன் முட்டியில் அடிபட்டுச்சு, அதாவது ஞாபகம் இருக்கா? அடிபட்டுச்சா? ஜங்குக், நேற்று உன்னுடைய கார் கிராஷ் ஆகிடுச்சு. ஆனால் உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீட்டுக்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தீங்க. உன்னை கைத்தாங்களாக பாவம் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு வந்து ரூமில் விட்டா நீ என்னையே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டு இப்போ என்னாச்சுன்னு வந்து என்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இப்போது அப்படியே ஹாஃப் நெக்டாக, அதாவது ஒரு ஷர்ட் வந்து கீழே தரையில் கிடக்குது. நம்ம ஜங்குக்கு முன்னாடி அப்படியே கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடியை மீன் பண்ணி அப்படியே கேட்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்குது. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் அதுக்கெலாம் நான் காரணம் இல்லை, நீ தான் எதுனா தள்ளி போயிருக்கணும். சும்மா நான் வானா நீ உடனே வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படியே ஒரு மாதிரி ஹாஷாக சொல்ல. இப்போ உடனே நம்ம டேக்கு செம்மையாக கோவம் ஏறிடுது. நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட் அப்படியே பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிட்டு டே என்னடா சொன்னேன்? நேற்று நான் வானான்னு அவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருந்தேன், பிடிச்சி என்னை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் போயிருக்க வேண்டியது தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி அந்த குலுக்கிட்டு இருக்கிறதுல நம்ம ஜங்குக்குடைய தலை ஃபுல்லாக கலையுது. நம்ம ஜங்குக்குடைய ஷர்ட் எல்லாமே அப்படியே கசங்குது. இப்போ டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டபக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய அம்மா, நம்ம ஜங்குக்குடைய அப்பா, நம்ம டீவுடைய அம்மா அப்பா 4 பேருமே உள்ளே என்ட்ராக. பின்னாடியே இவங்க நம்ம ஜிமினும் என்ட்ராகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி அரையும் குறையமாக நின்றுட்டு உடம்பு ஃபுல்லாக அப்படியே பைட் மார்க்ஸோட நம்ம டீ ஆல்ரெடி ஆஃப் நெக்டாக இருக்கார். நம்ம ஜங்குக்கு தலை கலந்துருக்குது, ட்ரெஸ் எல்லாம் கசங்கி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேவோடைய அம்மா அப்பாலாம் கண்ணை முடிக்கிட்டு ஐயோ என்னங்க தப்பான நேரத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கா. இப்போ உடனே நம்ம டேவும் ஜங்குக்கும் அவங்க பொசிஷன் அப்படியே ஒரு தடவை ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டு அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு சண்டை தான். சண்டையா? டே முதல்ல சட்டையை போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்ல. இப்போ உடனே அவர் கீழேருந்து சட்டையை எடுத்து படப்படன்ட்டு அவருடைய சட்டையெல்லாம் போட்டு அம்மா வாங்க உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்பா நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம டேவுடைய ஃபேஸை பார்த்தா ஃபுல்லாக அப்படியே ரெட் ஆகிடுது. அந்த ஷைனஸில் பார்த்துட்டு என்ன நினச்சாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக்கா காட்டினா நம்ம ஜங்குக்கா ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டே
நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் பைப்பில் டேவை மாட்டி விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம டேவா தனியாக மாட்டிக்கிட்டு காஃபி எதனா குடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம டேக்கிட்ட வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷையாக கேட்க, இப்போ உடனே நம்ம டேவோடைய அம்மா தான், இல்லை டே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ டயர்டாக இருப்ப, ஜஸ்ட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய அம்மாவும் ஆமாண்டா கண்ணா, காஃபி எதுவும் வேண்டாம், இப்போ ஒரு 5 மினிட்ஸில் கிளம்பிடுவோம், ஜங்குக்கு இங்கே போனால் அவர் வேலைக்கு. ஓ ஆமாம்ல, ஆனால் பாதியிலே விட்டு போயிட்டான். ஆ இல்லை ஒன்றும் இல்லை நைட் வந்து கண்டினியூ பண்ணுவான், புரியுது. இல்லை ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இல்லைடி ஒன்றும் இல்லை, எனக்கு புரியுது, நாங்கள் தப்பான டைமிங்கில் வந்துட்டோம். ஓகே ஃபைன், என்னங்க கிளம்பலாமா? ஐயோ அதுக்குள்ளே கிளம்புறீங்களா? இல்லை டே, நாங்கள் கிளம்புறது தான் நல்லது, சும்மா இப்படிக்கா வந்தோம், ஜங்குக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், இது ஜஸ்ட் ஒரு கோயின்சிடன்ஸ் தான் நினைக்கிறேன், எப்படியோ உங்கள் எல்லோரையும் பார்த்ததில் சந்தோஷம், இன்னொரு நாள் ஒரு ஃபைன் டே மீட் பண்ணலாம், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குடைய பேரண்ட்ஸ் கிளம்பிட, நம்ம டேவுடைய பேரண்ட்ஸும் நம்ம டேக்கு அப்படியே முதுகில் ஒரு 2 தட்டு தட்டிட்டு, உன்னை நான் என்னமோ நினச்சேன்டா, ஓகேடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மா அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட, இப்போ அப்படியே அந்த சோஃபாலேயே ஐயோ எல்லாம் போச்சே அப்படின்ற மாதிரி தலையிலே கையை வச்சுட்டு உட்கார, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா, கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆகுது இந்த விஷயம் நடந்து. நம்ம டே எதுவுமே பெருசாக பேசிக்கல நம்ம ஜங்குக் கிட்ட. அன்றைக்கி அந்த மாதிரி நடந்ததுலேருந்து நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டே கிட்ட கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிக்கிட்டு டே கிட்ட கூட வந்திருக்க மாட்டார், அப்படியே எம்பாசிங்கோட கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருந்திருப்பார். பட் அது நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், எப்போ பார்த்தாலும் வளன்னு பேசிகிட்டு இருக்கவன் அமைதி ஆகிட்டானே அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக ஒரு ஈவினிங்டா நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம டேவை பார்த்தா அவருடைய கம்பெனியில் உட்காந்து அவருடைய வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. அவருக்கு இப்போது உடனே வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். நம்ம டேக்கு ஃபேஸில் கொஞ்சம் ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஹாப்பியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒன்று நம்ம யூங்கி நம்ம ஜிமின் 2 பேருமே நம்ம டேவுடைய கேபின்குள்ளே என்ட்ராக. இப்போ ஒன்று நம்ம யூங்கியை பார்த்த உடனே நம்ம டே தான், யூங்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? டே சார், அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? இல்லை நானும் ஜிமினும் லவ் பண்ணுறோம். என்னது, இன்னும் புதுக்குன்னு சொல்லிட்டேன்? ஐயோ சார், நானும் ஜிமினும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் சேரலான்னு பார்த்தா நீங்கள் சேர்ற மாதிரி ஐடியாலே இல்லை போல், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்டயே வந்து சரண்டர் ஆகிட்டேன். கண்டிப்பாக என்னால் ஜேகே கிட்டே போய்ட்டு பேச முடியாது, அதனால தான் உங்ககிட்டயே வந்துட்டேன். தயவு செஞ்சு அந்த ஜேகே சாரை கொஞ்சம் அமுக்கி போட்டுறீங்களா? என் கோழி கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அதனால தான் கொஞ்சம் சார் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிட்டு பேச, நம்ம ஜிமினா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவருடைய கையை பிடிச்சி நோண்டிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகிடுது, இன்னும் இது புதுசாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டே என்னாச்சு, இன்னும் வித்தியாசமாக நடந்துக்கிறேன்? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. யுங்கி நீ என்ன சொன்ன? ஜங்குக்கு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு தானே சொன்னேன்? ஆமாம் அதே தான், எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணி உன் கூடயே வச்சுக்கோ, ஜிமினை இதுக்கப்புறம் என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுங்கி சொல்ல, இப்போ உடனே நம்ம டேவும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, கவலைப்படாத, நாளையிலேருந்து 2 பேரும் ஒன்றா இருங்க, ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு எதுனா சொன்னால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்குறேன். அப்படியா? அப்படி என்ன பண்ண போகிற? எங்களை எதுவும் கேட்க மாட்டாரா? இல்லை கேட்க மாட்டான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஜங்குக்கை பார்த்துக்குறேன். என்ன இது திடீர் மாற்றம்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறமா சார், எதுனாவது விசேஷம்? என்ன உங்கள் பர்த்டேவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல ஜங்குக்கிட்ட சொல்கிறேன், அப்புறமேட்டு சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நம்ம ஜிமினும் நம்ம யூங்கியும் அந்த கேபினை விட்டு வெளியே போயிடுறாங்கடா. நம்ம டீவா ஒரு மாதிரி நர்வஸாக அவருடைய கையை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அவருடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல அவரால். இப்போ அப்படியே தயங்கி தயங்கி அப்படியே உட்காந்துட்ருக்கா. டைம் கரெக்டாக ஒரு 3:30 போல் ஆகுது. நம்ம டீவா விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி அவருடைய பேக் அவருடைய கார் கீ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட இப்போ நேராக வீட்டுக்கு தான் போய் இறங்குறாரு. நம்ம ஜங்குக் பார்த்தா இப்போ அவர் ஆஃபீஸில் அவருடைய மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அவருடைய கேபினுக்கு வராரு. டைமை பார்த்தா கரெக்டாக டைம் ஒரு 3:30 போல் இருக்குது. அவருக்கு வீட்டுக்கு போகணுமா, நம்ம டேவை ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ உடனே சரி கிளம்பி தானே ஆகணும், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 4 o'clock போல் நம்ம ஜங்குக் அவருடைய கம்பெனிலேருந்து கிளம்ப, நம்ம டே பார்த்தா அவர் ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. டின்னர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கும் வீட்டுக்கு வராரு. நம்ம ஜங்குக் வீட்டுக்கு வந்த உடனே அதிசயமாக நம்ம டே போயிட்டு நம்ம ஜங்குக் கையிலேருந்து பேக்கெல்லாம் வாங்கிக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி, என்ன இவன் புதுசாக பண்ணுறான், என்ன வில்லங்க வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே அவருடைய கோட் பட்டன்ஸ் எல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா கம்ம 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 கம்மன்னு வாசனை. என்னன்னு பார்த்தா நம்ம டேவா டின்னர்லாம் ரெடி பண்ணி அப்படியே டைனிங் ஹாலில் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வியர்ட் ஃபேஸை கொடுத்துட்டு, இவன் புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு. நம்ம டே பார்த்தா கிச்சனில் நின்றுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக அப்படியே சட்டையை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு கையை பிடிச்சி நோண்டிக்கிட்டு அப்படியே நர்வஸாக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே பெருமூச்சு எடுத்துக்கிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட போயிட்டு அவருடைய பிளேட்டுக்கு பக்கத்தில் அந்த டைனிங் டேபிள் மேலே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வைட் ஐஸோட டேவை திரும்பி பார்க்க நம்ம டேவும் ஒரு மாதிரி ஷையாக அப்படியே தரையவே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே என்ன இது பார்த்தா தெரியலையா உனக்கு? தெரியுது, இது உன்னோட இதா? இல்லை, பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். கேட்குற கேள்வியை பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னதான் ஒன்றுதான்ட்ட. என்னது தான்? ஓ அப்படியா? எப்போ செக் பண்ண? இன்னைக்கு மார்னிங். மார்னிங்? ஓஹோ. இப்போ இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுறது? உன்னை வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்க, என்னன்னு பார்த்தா நம்ம டீ வந்து காலையில் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, அது வந்து பாசிட்டிவாக இருக்கும்டா. நம்ம ஜங்குக்குடைய பிளேட்டு பக்கத்தில் அந்த டைனிங் டேபிள் மேலே அந்த பாசிட்டிவான அந்த சிப்பை தான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து அதை பார்த்துட்டு இப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பார். இப்போ நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி நர்வஸாக அவருடைய ஸ்டாப்ஸ்டிக்கை ரைஸில் போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டு என்னடா பண்ணுறது, இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. இப்போ டக்குன்னு அவர் என்ன யோசிச்சாருன்னே தெரில. நம்ம டீ பக்கத்தில் நின்றுட்டுருக்கார் இல்லையா, அவருடைய ஹிப்பை சுற்றி அப்படியே கையை போட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அவருடைய மடி மேலே உட்கார வச்சுட்டு நம்ம டேவை அப்படியே டைட்டாக ஒரு ஹக் பண்ண. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து என்ன இவன் புதுசாக பண்ணுறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஹக்கை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவரும் வந்து லைட்டாக ஒரு ஹக்கை கொடுக்க இப்போ உடனே நம்ம டே தான், என்ன இது புதுசாவா? இதுக்கப்புறமேட்டு நம்ம புதுசாக தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ என்னென்னமோ நடந்துருச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குட்டே. கல்யாணத்துக்கு அப்புறமேட்டு குழந்தெல்லாம் வந்ததுக்கப்புறமேட்டு தான் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா? டே உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். சொல்ல ஜங்குக்கா. இல்லை, சாரி, உன்னை நான் ஹேட் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி. அப்புறம் அன்னைக்கு உன் பெர்மிஷன் இல்லாமல் அப்படி பண்ணதுக்கும் சாரி. பெர்மிஷன் இல்லாமையா? அன்றைக்கி நடந்ததுன்னா உனக்கு ஞாபகமே வரலையா? கொஞ்சம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சு. கிறுக்கு அன்றைக்கி நானும் தான் உன் கூட அப்படி பிடிச்சி போய் தான் பண்ணேன். நீ கம்பல்லாம் ஒன்றும் பண்ணல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட அப்படியே ஒரு உண்மையை போட்டு உடைக்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒயிட் ஸ்மைல் கொடுத்துட்டு, அப்போ உனக்கு இது ஓகேவா? பின்ன ஓகே இல்லாமல் நான் 1000 இருந்தாலும் நீ எனக்கு ஹஸ்பண்ட் தானே, ஓகே அதெல்லாம் ஓகே, அந்த கான்ட்ராக்ட் என்னாச்சு? அதை அப்படியே கீழ்ச்சி போடு, அதெல்லாம் வேண்டாம், நம்ம இப்படியே இருக்கலாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு ஜங்குக்கா, ஐ லவ் யூ. ஐயோ, இதை கேட்க நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன். என்ன? இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா, எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல, என் செல்லக்குட்டி வேறு உள்ளே வளர்ந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய வயிற்று வந்து அப்படியே ஒரு கிள்ளி அப்படியே முத்தம் வைக்க, நம்ம ஜங்குக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம டீ அப்படியே பார்த்து அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம டீயும், ஜங்குக் அது உங்ககிட்ட காலையிலே சொல்லியிருப்பேன், ஆனால் நான் ஏஞ்சிக்கும் போது நீ வீட்டில் இல்லை, சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், அதனால தான் நான் காலையில் எதுவும் சொல்லலை. உனக்கு கால் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் இவ்வளோ லேட்டாக சொன்னேன், அதுக்கு சாரி. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லடா, எனக்கு இப்போ தெரிஞ்சதே இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஐயோ, நான் அப்பா ஆக போகிறேன்டாட்டி. ஆமாம், நீ அப்பா தான் ஆக போகிற, அதுக்கு என்ன இப்போ கோட்டை அடித்து சொல்லவா? டேய், இது சிம்பிளான விஷயம் இல்லைடா, நான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா, அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன்னா அந்த கஷ்டப்பட்டது எனக்கு ஞாபகமே இல்லட்டே, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கேன் நான். பாரு ஜங்குக்குடைய பவரை, ஜங்குக்குடைய ஜூனியருடைய பவரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே விளையாட்டுத்தனமாக நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்க, நம்ம டே நல்லா கக்கன்னு சிரிச்சுட்டு, இப்போ உடனே நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு, இவ்வளோ நாளாக இந்த சிரிப்பையும் இந்த கேரக்டரையும் எங்கே வச்சுருந்தேன், இவ்வளோ நாளாக என்கிட்ட வெட்டுக்குன்னே இருந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி கேள்வி கேட்க, இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கும், டே எனக்கு உன் மேலே இருந்த ஒரே கோவம் என் கம்பெனிக்கு சரிசமமாக நின்றுட்டு இருந்தேன், அவ்வளோதான்டா, மற்றபடி எனக்கு உன்னுடைய சிரிப்பு, உன்னுடைய கண், உன்னுடைய அசைவு, உன்னுடைய பாடி கர்வ்ஸு எல்லாமே எனக்கு ட்ரக்கு, எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவை ஒரு மாதிரி ரசித்து பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம டேவா நம்ம ஜங்குக்கு பேசுறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. இப்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே அவங்க ஒரு லவ் டாக் பேசிட்டு இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்டும் முடிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் வந்து தனித்தனியாக தானே ரூமில் படுத்திருப்பாங்க. பட் இன்றைக்கி நம்ம ஜங்குக்குடைய ரூமில் போயிட்டு நம்ம டே டைட்டாக நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படி நல்லா இழுத்து மூடிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு நம்ம டேவுடைய ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவா அந்த கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே நம்ம ஜங்குக்கிட்ட, ஜங்குக்கா என்னடா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குடா, ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூ டே ஜங்குக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், பாப்பா பத்திரம்னா நான் எப்போவுமே உங்ககிட்ட இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் இருக்கிற வரைக்கும் நான் பத்திரமா பார்த்துப்பேன். அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் விஷயம் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டேன், அதை சொல்ல தான் சொன்னேன், அதெல்லாம் இவங்ககிட்ட சொல்லி கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். இனிமேட்டு இப்படியே ஒன்றா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக, அதுவும் இல்லாமல் ஒரு குட்டி ஜூனியரோட ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். இப்போ தூங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய நைட் அப்படியே ஒரு வண்டர்ஃபுல் நைட்டாக அப்படியே மாறுது. அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல இருந்து அந்த கான்ட்ராக்ட்குள்ளே எல்லாத்தையுமே வந்து கேன்சலும் பண்ணிடுறாங்கடா. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை வந்து இங்கேயும் முடிக்கிறேன். ஆக்சுவலி நான் இதை வந்து இந்த லீடில் கொண்டு போகணுன்னு நினைக்கவே இல்லை, வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன். பட் இதுவே வந்து ஆல்ரெடி 1 hour கிட்ட போயிடுச்சுடா. அதனால தான் நான் வந்து இங்கே கட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பேபி வந்துட்டான். இதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கும் டேவும் அப்படியே ஹாப்பியாக அவங்களுடைய லைஃப்பை அப்படியே லீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேடா, நான் இதை இங்கே கட் பண்ணுறேன். இடையில வாய்ஸ் மாறி இருந்தால் வந்து ஐம் ஸோ சாரி. எனக்கு வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு அது வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வேண்டிய காரியம் வந்து விட்டது, அதனால தான். ஓகேடா,
குட் நைட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ லவ் யூ ஆல். பாய் பாய் பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் லீடில் கேட்டுட்ருக்கீங்க. நான் அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அந்த வீடியோக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக ஸ்பெஷல் எபிசோட் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்டா. ஓகேவா? ஓகேடா, பாய் பாய், குட் நைட்.